இவருடைய பெற்றோர்கள் வந்து வரதட்சணை வாங்கிட்டாங்க. இவருக்கு உடன்பாடு கிடையாது. ஆனாலும் இவருக்கு அந்த உழைப்பு இல்லாமல் இருந்திருப்பார், பெற்றோரை சார்ந்து இருப்பார், அவருடைய சொல்ல எடுபடாமல் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து வரதட்சணை வாங்கிட்டாங்க. வாங்கின பெற்றோர்கள் மூத்தாலாம் போயிட்டாங்க. இப்போ என்கிட்ட அந்த வரதட்சணை திருப்பி கொடுக்க முடியுது. அப்படி முடியும் பொழுது என்னுடைய மனைவிட்ட வந்து கொடுத்து இதை வந்து உங்கள் அண்ணன் மாற்று கொடுத்துரு, என்னை தகப்பனார் போயிட்டா அண்ணனுக்கு தானே சேரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1,00,000 ரூபா வந்து வாங்கி அவங்க சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறார். அப்படிங்கிறத கொடுத்தால் அப்போ நான் கொடுத்து ஆகணுமா? இதுதான் கேள்வி. பெற்றோர்கள் வரதட்சணை வந்து 2,00,000 ரூபா வாங்கி 1,00,000 ரூபாயை அந்த பெண்ணுக்கு மகளுக்கு நகை நட்டு போடுவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னும் 1,00,000 ரூபாயை அவங்களுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் அவருடைய ஒரு விஷயம். இந்த 2,00,000 ரூபாயை கொடுத்தாங்கிறதுல 1,00,000த்துக்கு நகையை போட்டீங்க, பிரச்சனை இல்லை. இன்னொரு லட்சத்தை சொந்தத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்க, அதான பிரச்சனை. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த 1,00,000 வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? மகளுக்காக தானே கொடுத்தாங்க. அந்த மகளுக்கு உரியதுன்னு சொல்லி தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அவங்களுக்கு நகை வாங்கி போடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு நீங்கள் போடலைன்னு சொன்னால் அதுக்கு உரியவர் யாருன்னு கேட்டால் இந்த கேள்வி கேட்குற சகோதரருடைய மனைவி தான் உரிமையாளர். மனைவியுடைய தகப்பனாரோ மனைவியுடைய அண்ணனோ உரிமையாளர் கிடையாது. அந்த மனைவிக்காகத்தானே அவங்க கொடுத்தாங்க. அந்த உங்கள் மனைவிக்காக வேண்டி, அவங்க மகளுக்காக வேண்டி. அப்போ மகளுக்காக வேண்டி அவர்கள் கொடுத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சத்தை எடுத்துருக்கிறீங்க, உங்கள் பெற்றோர்கள் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? உங்கள் மனைவிட்டு தான் கொடுக்கணும். உங்கள் மனைவி வேணாங்கிறாங்க, எதுக்கு போய் கொடுக்குறீங்க என்று சொன்னார்களே. ஆனால் உங்களுக்கு தேவை இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் நமக்கு பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது என்று நீங்கள் அந்த கேள்வியில் குறிப்பிட்ட காரணத்தினால நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குறதுங்கிற ஒரு விஷயமே வராது. ஏன்னு கேட்டால் மகளுக்கு நகை போடுறேன்னு சொல்லி வாங்கியிருக்கிறீங்க, மக உங்கள்கிட்ட மனைவியாக இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அல்லது மன்னிப்பு வாங்கிக்கிறலாம். அதனால் திருப்பி கொடுக்குறங்க யாருக்கும் திருப்பி மாமனார் மூத்தா போயிட்டாருங்கிறீங்க, அவர் இருந்தால் கூட நீ கொடுக்க தேவைப்படாது. சரியா? அதுக்குரியது.